நம்மளுடைய சேனல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா டைனி இன்ஃபோடெக் டிஐடி அப்படின்ற சேனல் தான். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஸ்ட்ரிங்கில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நமக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னு தெரியும். டபுள் கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸ், ட்ரிபிள் கோட்ஸ்குள்ளே எது கொடுத்தாலுமே ஸ்ட்ரிங்கு தான். எக்ஸாம்பிள்ஸ் பிரிண்ட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ளே எது கொடுத்தாலும் பிரிண்ட் ஆகும்னு பார்த்துருப்போம். அப்போ நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே எது கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்காக தான் கன்வெர்ட் ஆகும். அதில் அந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபங்க்ஷன்ஸ் கிட்ட இருக்குது. லென்த்து, லோயரு, அப்பர், டைட்டில், கேபிட்டலைஸ், ஸ்ட்ரிப்பு, ஆர் ட்ரிப்பு, ரீப்ளைஸு, ஸ்ப்ளிட்டு, ஜாயினு, இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸும் எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்றத நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமும் காட்டுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு LEN அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங், ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா அதோட லென்த்தை சொல்லும். அடுத்தது லோயர் கேஸ், நான் கேபிட்டல் லெட்டரில் கொடுத்தேன் அப்படின்னா அதை லோயர் கேஸாக கன்வெர்ட் பண்ணோம். அடுத்தது அப்பர் கேஸ், நான் அப்பர் கேஸாக கொடுப்பேன், கேபிட்டலைஸாக கொடுப்பேன், கேபிட்டல் லெட்டராக அதை ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அதை கேபிட்டலாக கன்வெர்ட் பண்ணோம். அடுத்தது டைட்டில் அப்படின்னா இப்போ நான் ராம்குமார் அப்படின்னு சொல்லி டைட்டில் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆர் அப்படின்றது கேபிட்டலாக வரும், குமார் அப்படின்றதில் கே அப்படின்றது கேபிட்டலாக வரும். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம ப்ரோக்ராம்ஸாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட 20 ப்ரோக்ராம்ஸுக்கு 20 ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லென்த் ஃபங்க்ஷன்ஸ். லென்த்துக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா LEN. இந்த லென்ன்றதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ எஸ்ன்ற ஸ்ட்ரிங்கில் எஸ் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதோட லென்த்தை செக் பண்ண போகிறோம். எப்படி செக் பண்ண போகிறோம்? ஹைச்சின்றது 1ல் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 1 2 3 4 5 ஸ்பேஸ் இருக்கா, அந்த ஸ்பேஸையும் இது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரக்டராக எடுத்துக்கும். அப்போ 11 கேரக்டர் இருக்குது மொத்தம். ஹலோ ஸ்பேஸ் வேர்ல்டையும் சேர்த்தோம் அப்படின்னா 11 கேரக்டர் இருக்கிறதுனால 11ஐயும் எடுத்துக்கும். ஓகேவா? ஸ்பேஸையும் சேர்த்து எடுத்துக்குது. அப்போ பிரிண்ட்டு LEN கொடுத்து எஸ்ன்ற வேரியபிளை நான் கொடுத்தேன் அப்படின்னா, ஸ்ட்ரிங் வேரியபிள் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 11 கிடைக்கும். ஓகே, செகண்ட் ப்ரோக்ராம் போகலாமா? செகண்ட் ப்ரோக்ராம் லோயர் கேஸ். லோயர் கேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் கேபிட்டலைஸில் ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன். எஸ்ன்ற வேரியபிளில் பைத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் எல்லாமே கேபிட்டலைஸாக கொடுத்துருக்கேன். அதை எனக்கு லோயராக மாற்றணும் அப்படின்னா பிரிண்ட் எஸ் டாட் லோயர் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே லோயர் கேஸாக கிடச்சிரும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். தேர்டு ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் கேஸ் அப்படின்னா நான் ஸ்மால் லெட்டரில் ஏதாவது லெட்ரு கொடுத்துருந்தேன் அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் எஸ் ஈக்குவல் டு பைத்தான் அப்படின்றத ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை பிரிண்ட்டில் எஸ் டாட் அப்பர்னு கொடுத்தீங்கன்னா கேபிட்டலைஸாக மாறும். ஓகே, இந்த லோயர் கேஸு, அப்பர் கேஸு இதெல்லாம் நான் எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் உங்களுக்கு அப்பர் கேஸாக நேம் இருக்கணும், லோயர் கேஸாக நேம் இருக்கணும் அப்படின்னா சில பேர் அப்பர் கேஸும் லோயர் கேஸும் கலந்து கொடுப்பாங்க. அப்போ அவங்க எப்படி கொடுத்தாலும் அது கரெக்டான ஃபார்மெட்டாக எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி அப்பர் கேஸ் லோயர் கேஸு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த லென்த்து எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பாஸ்வேர்டு செக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். லென்த்து, ஸ்ட்ரிங்கோட லென்த்தை செக் பண்ணணும். 6 கேரக்டருக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அவங்க பாஸ்வேர்டு வேலிடு. 6 பாஸ்வேர்டுக்கு கீழே இருந்துச்சு, 6 கேரக்டருக்கு கீழே இருந்துச்சுன்னா பாஸ்வேர்டு இன்வேலிடு. அந்த மாதிரி செட் பண்ணலாம். அடுத்தது டைட்டில் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு இது டைட்டில் எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட்டு எல்லா ஸ்டார்டிங் லெட்டரும் கேபிட்டல் லெட்டராக இருக்கணும். அதுதான் டைட்டில். பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் கொடுத்துருக்கேன், W கேபிட்டலாக வந்துருச்சு. அடுத்து டூன்னு கொடுத்துருக்கேன், 2ல் T கேபிட்டல் வந்துருச்சு. அடுத்து பைத்தான் கொடுத்துருக்கேன், பைத்தானில் P கேபிட்டலாக வந்துருச்சு. இதுதான் டைட்டிலோடைய யூசேஜ். ஓகேவா? அடுத்தது கேபிட்டலைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா
ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும்தான் எடுத்தோடனே கேபிட்டலைஸாக இருக்கும். இப்போ பைத்தான் ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்கேன், எஸ் ஈக்குவல் டு பைத்தான் இஸ் ஈஸி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். எஸ் டாட் கேபிட்டலைஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஸ்டார்டிங் லெட்டர் என்னது, பைத்தானுக்கு பைத்தான் இஸ் ஈஸின்றதோட ஸ்டார்டிங் லெட்டர் வந்து பி. அப்போ அந்த பீன்றது மட்டும் கேபிட்டலைஸாக காட்டும். ஓகேவா? அடுத்தது வந்து ஸ்ட்ரிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் எஸ்ன்ற ஒரு வேரியபிள்குள்ளே ரைட்டும் ஸ்பேஸ் விட்ருக்கேன், லெஃப்ட்டும் ஸ்பேஸ் விட்ருக்கேன். இந்த 2 ஸ்பேஸையும் ரிமூவ் பண்ணி எனக்கு வெறும் பைத்தான் அப்படின்றத மட்டும் கொடுக்கும். நான் லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைடு ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணி எனக்கு வெறும் பைத்தான் மட்டும் கொடுக்கும். அடுத்தது எல்ஸ்ட்ரிப் அப்படின்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கிற ஸ்பேஸை மட்டும் ரிமூவ் பண்ணும், ரைட் சைடு அப்படியே இருக்கும். அப்போ லெஃப்ட் சைடு நான் எந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கேனோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு பைத்தான் அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்து ரைட் சைடு இருக்கிற ஸ்பேஸ் வந்து அப்படியே இருக்கும். அடுத்தது ஆர் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆர் ஸ்ட்ரிப் அப்படின்னா என்ன அப்படின்னா ரைட் சைடு இருக்கிற ஸ்பேஸை ரிமூவ் பண்ணும், லெஃப்ட் சைடு அப்படியே இருக்கும். ரைட் சைடு நான் ஸ்பேஸ் எதுவும் விட்டுருந்தேன் அப்படின்னா அந்த ஆர் ஸ்ட்ரிப் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த ரைட் சைடு இருக்கிற ஸ்பேஸை ரிமூவ் பண்ணி விட்டுரும். அடுத்தது ரீப்ளைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் எஸ்ன்ற வேரியபிள்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். என்ன ஸ்ட்ரிங்கு? ஐ லைக் ஜாவா அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ பிரிண்ட் பண்ணும்போது நான் ஒரு ரீப்ளைஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா எஸ் டாட் ரீப்ளைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எதை ரீப்ளைஸ் பண்ணணும்? ஜாவான்ற ஒரு ஸ்ட்ரிங்கை எடுத்துகிட்டு எனக்கு பைத்தான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை ரீப்ளைஸ் பண்ணி கொடு. அப்போ எனக்கு ஆன்சர்ஸ் எப்படி வரும்? ஐ லைக் பைத்தான் அப்படின்றது வரும். ஆல்ரெடி ஐ லைக் ஜாவான்ற இருந்த ஸ்ட்ரிங்கு வந்து ரீப்ளேஸ் ஆகி ஐ லைக் பைத்தான் அப்படின்னு சொல்லி ஆன்சர்ஸ் வந்து எனக்கு கிடைக்கிது. ஓகேவா? அடுத்தது வந்து ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் இடையில இல்லை ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்கும் இடையில எனக்கு வந்து ஸ்பேஸ் கொடு. இப்போ எஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சி கமா டி அப்படின்னு நான் ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்கேன். இந்த ஸ்ட்ரிங்கில் எஸ் டாட் ஸ்ப்ளிட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்ப்ளிட்டுக்குள்ளே நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். அதாவது டபுள் கோட்ஸ்குள்ளே ஒரு கமா கொடுத்துருக்கேன். கமா எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ளிட் கொடுத்தீங்க அப்படின்னா கமா வந்து கிடைக்கும். நீங்கள் வெறுதாக கமா கொடுத்தீங்கன்னா அந்த இது வராது. இப்போ ஸ்பேஸும் வந்து கமாவும் வரணும் அப்படின்னா ஸ்ப்ளிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஏ லெட்டர் அதாவது தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி காட்டும். ஒவ்வொரு கேரக்டரையும் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஏ லெட்டருக்கு ஒரு ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் கொடுத்துருக்கோம், பி லெட்டருக்கு ஒரு ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி ஏபிசிடி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி காட்டும். அதுதான் வந்து ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன். ஏன்றது ஒரு கேரக்டர், பின்றது ஒரு கேரக்டர், அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி காட்டும் கம்மா இருக்கிறத வச்சு. அடுத்தது ஜாயின் ஃபங்க்ஷன்ஸ். ஜாயின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏவை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியும் பிஏ தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியும் சிஏ தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியும் கொடுத்துருக்கேன். அதை ரெண்டையும் சேர்ந்து ஒரு ஜாயின் மாதிரி காட்டு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்டின் ஒன்றுன்ற ஒரு வேரியபிளில் கொடுத்துருக்கேன். அதை எப்படி ஜாயின் பண்ணுதுன்னு பாருங்கள். எப்படி எனக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்லாஷ் கொடுத்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அந்த மைனஸ் மாதிரி. அப்போ ஏ மைனஸ் பி மைனஸ் சி அந்த மாதிரி ஜாயின் ஆயிடுச்சு, எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி இருக்கிறது. அடுத்தது கவுண்ட்டுனா என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்ட்ரிங்கில் பர்டிகுலர் கேரக்டர் மட்டும் எத்தனை இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணி சொல்லுன்னு சொல்கிறேன். இப்போ எஸ்ன்ற ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அந்த ஸ்ட்ரிங்கில் பனானா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை பிரிண்ட் பண்ணு. அப்போ எஸ்ன்ற ஸ்ட்ரிங்கில் கவுண்ட்டு எதை கவுண்ட் பண்ண சொல்கிறேன்? ஏன்ற கேரக்டர் எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி சொல்லு அப்படிங்கும்போது 3 அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைண்டுனா என்ன அப்படின்னா இப்போ புட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. எஸ்ன்றதில் எஸ் ஈக்குவல் டு கம்ப்யூட்டர் அப்படின்றது இருக்குது. அந்த கம்ப்யூட்டர் அப்படின்றதில் எதை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கேன்? புட்டு அப்படின்றத ஃபைண்ட் பண்ணு. எஸ் டாட் ஃபைண்டு அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் பண்ணி 3 அப்படின்னு சொல்லிருச்சு.
ஓகேவா. அடுத்தது இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நான் ஒரு கேரக்டர் கொடுக்குறேன், அது எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குன்றத சொல்லு அப்படின்னு சொல்லுது. எஸ்ஸில் ஒரு ஸ்ட்ரிங்கு வேரியபிள் கொடுக்குறேன் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி, அந்த கம்ப்யூட்டரை எஸ்டார்ட் இண்டெக்ஸுன்னு கொடுத்தேன் அப்படின்னா புட்டுன்றது 3 இண்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுது. சின்றது 0 இண்டெக்ஸு, ஓன்றது 1வது இண்டெக்ஸு, எம்ன்றது 2வது இண்டெக்ஸு, பீன்றது தான் 3வது இண்டெக்ஸ். அப்போ 3வது இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிடுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். எஸ்ஸில் பைத்தான் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இதில் ஸ்டார்ட் வித் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ பைத்தான் வந்து இது ஸ்டார்டிங்காக இருக்கா, ஸ்டார்ட் பண்ணுதா அப்படின்ற பைத்தான் வேர்டு தான் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு இருந்துச்சுன்னா ட்ரூன்னு காட்டும். அடுத்தது எண்டு வித் அப்படின்றது எந்த எண்டிங் முடியுதோ அந்த வேர்டை தான் நான் கொடுக்குறேன். இப்போ எஸ்ன்ற ஸ்ட்ரிங்கில் பைத்தான் ப்ரோக்ராமின்னு கொடுத்துருக்கேன். பிரிண்ட்டில் ஸ்டார்ட் எண்டு வித் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ப்ரோக்ராம் எப்படி இருக்கும், எண்டிங் ப்ரோக்ராம் என்ன இருக்குது, பைத்தான் ப்ரோக்ராமிங். அப்போ ப்ரோக்ராம் தான் எண்டு வித்து, அப்போ ப்ரோக்ராம் இஸ் கரெக்டு, அப்போ ட்ரூன்றது செக் பண்ணோம். அடுத்தது இஸ் டிஜிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன், அந்த ஸ்ட்ரிங்கில் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அது டிஜிட்டா இல்லையான்னு செக் பண்ணுது. அதுதான் இஸ் டிஜிட்டோட வேலை. 1 2 3 4 5 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன், அது வந்து நம்பர் தான். அந்த நம்பராக இருந்தாலும் நான் எதுக்குள்ளே கொடுத்துருக்கேன், ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன், டபுள் கோட்ஸ்குள்ளே. அப்போ ஸ்டார்ட் இஸ் டிஜிட் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அது நம்பர் தான் அப்படின்னு சொல்லி கரெக்ட் அப்படின்னு சொல்கிறதுனால ட்ரூன்னு வந்துடுது. அடுத்தது இஸ் ஆல்பா நான் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். என்ன ஸ்ட்ரிங்கு, பைத்தான் அப்படின்ற ஸ்ட்ரிங்கு. அது வந்து எப்படி இருக்கணும், எனக்கு வெறும் ஸ்ட்ரிங்கு மட்டும்தான் இருக்கணும், நம்பர்ஸ் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வெறும் இஸ் ஆல்பா, ஸ்ட்ரிங்கு மட்டும், அதாவது கேரக்டரு அந்த லெட்ரு மட்டும் இருக்கும், லெட்டர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் இஸ் ஆல்பா, ட்ரூன்னு வரும் காட்டும். அதே இது இஸ் சால்னம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரிங்கும் இருக்கணும், நம்பரும் இருக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பாஸ்வேர்டுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்ட்ரிங்காகவும் இருக்கணும், நம்பரும் கொடுக்கணும், அந்த ஸ்பெஷல் கேரக்டர் இந்த மாதிரியும் கொடுக்கணும். அப்படின்றதுக்கெலாம் இஸ் ஆல்னம் அப்படின்ற ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டுமே இருந்துச்சுன்னா ட்ரூ அப்படின்னு சொல்லி காட்டும். அடுத்தது வந்து லாஸ்ட்டாக இருக்கிறது சாப் கேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு கேபிட்டல் லெட்டராகவும், கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அது ஸ்மால் லெட்டராகவும் காட்டும். அதுதான் வந்து சாப் கேஸ். ஓகேவா. இப்போ நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20 ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 20 ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸும் நீங்கள் ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ்லையும் செட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம்ல, அப்பர் கேஸு லோயர் கேஸு, அது வந்து ஒரு ஃபார்மில் யூஸ் ஆகும். அதே இது லென்த்து செக் பண்ணணும், கவுண்ட்டு செக் பண்ணணும் அப்படின்னா அது யூசர் நேம் அந்த பாஸ்வேர்டில் செக் பண்ணலாம். இந்த சாப் கேஸஸு, இஸ் ஆல்பா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டில் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பொதுவாக வந்து நமக்கு தேவையான, நம்ம ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம், ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறோம், இல்லை ஒரு லாகின் பேஜ், ரிஜிஸ்டர் பேஜ் க்ரியேட் பண்ணுறோம், இந்த மாதிரி இதில் வந்து நம்ம இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி ப்ராஜெக்டாக க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து டைனி இன்ஃபோடெக் TIT அப்படின்ற சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.